கவர்னர் இஸ் அ கேஷுவல் லேபரர் அப்படின்னு சொல்கிறேன். ஏற்கனவே பல நாட்கள் முன்னாடி சொல்லிட்டேன், அவர் ஒரு கேஷுவல் லேபர் மாதிரி. அவர் பர்மனன்ட் கவர்னர் கிடையாது, அவர் டெம்பரரியாக இருக்கிற கேஷுவல் லேபர் மாதிரி. அப்படின்னா இங்கிலீஷில் தமிழில் என்ன அர்த்தம்னா, கவர்னர் ஒரு தினக்கூலி அப்படின்னு சொல்லி திமுகவின் இந்த செயலாளர், தலைமை நிலைய செயலாளர் RS பாரதி கவர்னர் சொல்கிறான் தினக்கூலி. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, டிஎம்கேக்கு RS பாரதி நீங்கள் ஸ்டாலினோட தினக்கூலி. அவன் கொடுக்குற இதுக்கு போடுற இதை வாங்குகிற ஆளுங்க. ஏதாச்சும் பதவி கொடுப்பான், ராஜ்யசபா MP கொடுப்பாங்கிறதுக்காக நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்க. உண்மையான தினக்கூலி RS பாரதி ஸ்டாலினுக்கு தினக்கூலி. ஸ்டாலின் அவங்க அப்பாவுக்கு தினக்கூலியாக இருந்தார். கருணாநிதி என்றவருக்கு தினக்கூலியாக இருந்தவர் ஸ்டாலின். உங்கள் பரம்பரையே இப்படி தானே. சரி, உங்கள் அப்பா யாருக்கு தினக்கூலியாக இருந்தார்? அண்ணாதுரைக்கு தினக்கூலியாக இருந்தவர் உங்கள் அப்பா. அண்ணாதுரை சொல்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தவர் உங்கள் அப்பா. சரி, உங்கள் அண்ணாதுரை யாருக்கு தினக்கூலியாக இருந்தார்? ஈவே ராமசாமிக்கு தினக்கூலியாக இருந்தவர் தான் அண்ணாதுரை. இந்த கூட்டம் பூரா ஈவே ராமசாமிக்கு தினக்கூலிகளாக இருந்து சொத்து எப்படா வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் உங்கள் ஈவே ராமசாமி யாருக்கு தினக்கூலினா வெள்ளைக்காரனுக்கு தினக்கூலி. வெள்ளைக்காரனுக்கு வேவு பார்த்தாள், வெள்ளைக்காரனுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னாள். அப்போ யாருக்கு தினக்கூலியாக இருந்திருக்காரு? ராமசாமி வெள்ளையனுக்கு தினக்கூலியாக இருந்த ராமசாமிக்கு தினக்கூலியாக இருந்தவர்கள் தான் நீங்கள் எல்லாம். உங்கள் சரித்திரமே அப்படித்தான். அதனால் கவர்னரை போய் தினக்கூலின்னு சொல்கிறது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.